சந்திர கிரகணம் 2026 2026ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் நிறைவடைந்துள்ளது. ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை. இந்நிலையில் சந்திர கிரகணம் நடைபெறவுள்ளது. இந்த சந்திர கிரகணத்தில் ஏற்படப் போகும் மாற்றம், பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரத்தினர் வீட்டில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பது குறித்து இந்த ஜோதிட கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் சிவபக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்து டிவைன் வேல் மீடியா சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறவுள்ளது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள் என்றும் ஒளி கிரகங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகஸ்தம் கிரகணமாகும். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணமாகும். மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை கிரகணம் நடைபெறவுள்ளது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கு பல மாற்றத்தை இந்த கிரகணம் ஏற்படுத்திக் கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெறவுள்ளது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் கிரகணம் நடைபெறுகிறது. பூரம் நட்சத்திரத்திற்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்கின்றன. பரணி பூராடம் நட்சத்திரத்தினருக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதேபோல சிம்ம ராசியில் இருக்கும் இன்னும் 2 நட்சத்திரம் மகம் உத்திரம், இவர்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. பரணி பூரம் பூராடம் மகம் உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரத்தினருக்கு கிரகணம் பிடிப்பதால் கிரகண சாந்தி செய்து கொள்வது நன்மை பயக்கும். கிரகண சாந்தி செய்யும் நேரம் இரவு 7:53 வரை சந்திர கிரகணம் இருப்பதால் 8 மணிக்கு குளித்துவிட்டு கிரகண சாந்தி செய்து கொள்வது பெரிய நன்மையை தரும். கிரகணத்தால் வரும் தாக்கத்தை அது கட்டுப்படுத்தும். இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது. இந்த நேரத்தில் வெளியில் வருவதை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் ஜன்னல்களை அடைத்து வைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். உணவு சாப்பிடுவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கிரகணம் பிடிப்பதற்கு 6 மணி நேரத்திற்கு முன்பே சாப்பிட்டுக் கொள்வது நன்மை. வயிறு சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் இந்த கிரகண நேரத்தில் வயிற்றில் இருக்கும் உணவுப் பொருட்கள் விஷத்தன்மையோடு மாறக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் உணவுப் பொருட்கள் தண்ணீரில் தர்ப்பை புல்லை போட்டு வைப்பது நன்மை பயக்கும். இல்லையெனில் அருகம்புல் துளசியை போட்டு வைப்பது நன்மை பயக்கும். திதி கொடுக்கலாமா? சந்திர கிரகணம் நடைபெறும் மார்ச் 3ஆம் தேதியன்று பௌர்ணமி. அதனால் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பவர்கள் மார்ச் 4ஆம் தேதி திதி கொடுக்கலாம். சந்திர கிரகணத்தால் நிகழும் மாற்றம். சந்திர கிரகணம் நடைபெறுவதால் வடக்கு பகுதிகளில் அதிகளவில் மழை பெய்யும். காடுகளில் மழை பெய்யும். கிரகணம் ஏற்படும் மாற்றத்தால் பிற்காலத்தில் நில அதிர்வு ஏற்படலாம். கிரகணம் ஏற்படும் காலகட்டத்தில் மீன ராசியில் சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. 10 நாட்களுக்குப் பிறகு சூரியனும் வந்து சேர்ந்து கொள்கிறார். செவ்வாய் பகவானும் சேர்ந்த பின்பு அணு உலைகளால் நாட்டில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. அரசியல் துறையினர் கலைத்துறையினருக்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் தங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதேபோன்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பெற டிவைன் வேல் மீடியா சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.